கட்டடங்கள் மற்றும் பாலங்கள் கட்டும்போது மண் பரிசோதனை மட்டுமின்றி தண்ணீர் பரிசோதனையும் நடத்த வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நெடுஞ்சாலைத்துறைக்கு 45 உதவி பொறியாளர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை 165 உதவி பொறியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கு. இவர்களுக்கான அறிமுகம் மற்றும் அறிவுரை வழங்கும் நிகழ்வு சென்னை கிண்டியில நடைபெற்றிருக்கு. இதுல நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு பங்கேற்று பேசியிருக்காரு. கட்டுமான துறையில பெண்களும் சாதித்து வருவதை அவர் பெருமையாக குறிப்பிட்டிருக்காரு. தமிழர்களின் பொறியியல் திறமைக்கு கல்லணை போன்ற கட்டுமானங்கள் சான்றாக இருப்பதையும் குறிப்பிட்டிருக்காரு. அரசு கட்டிடங்கள் பராமரிப்பு, மேம்பாலங்கள் பராமரிப்பு பணிகளை பொறியாளர்கள் முறையாக மேற்கொள்ள வேண்டும்னோ, இயற்கை பேரிடர் காலங்கள்ல சிறப்பாக செயல்பட வேண்டும்னோ அப்போது அறிவுறுத்திருக்காரு. அரசு கட்டிடங்கள், பள்ளிகள், திரையரங்குகள் ஆகியவற்றை முழுமையாக ஆராய்ந்த பின்னரே அதன் உறுதித்தன்மை குறித்த சான்றிதழை வழங்க வேண்டும்னு கேட்டுக்கொண்டிருக்காரு. மேலும் கட்டுமான பொருட்களின் தரம், சிமெண்ட் மூட்டையின் எடை, மணலின் தூய்மை ஆகியவற்றையும் பொறியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என அமைச்சர் அப்போது கேட்டுக்கொண்டிருக்காரு. கட்டுமானத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதற்கு பொறியாளர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும்னோ, அதனை கவனத்தில் கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும்னோ அமைச்சர் இந்த நிகழ்ச்சியின் போது அறிவுறுத்தியிருக்காரு.